Hello. மார்னிங்லேருந்தே ஒரு நல்ல ஃபீல். மெசேஜஸ் எந்திரிச்ச உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துருச்சேன் இன்றைக்கி. ஏன்னா நான் கண் திறக்கிறதுக்கு முன்னாடியே நான் பார்த்தது வந்துட்டு என்னோடய தொடையில் நந்தியை தான் பார்த்தேன் நான். மார்னிங்லேருந்து நினச்சிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு நல்ல விஷயம் வானத்தை பார்க்கும்போதோ ஏதோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வர ஒவ்வொரு நாளும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த க்ளவுட்ஸில் வந்துட்டு நோட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் நான் என்ன பற்றி சொல்கிறேன்னு. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நிறைய ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு 2-3 நம்ம சோல் ஃபேமிலியில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு அந்த க்ளவுட்ஸ் அந்த பிக்ஸ் எடுத்து அனுப்பிச்சாங்க. அதுவும் ரொம்பவே ஒரு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பிக்ஸ். இன்னொருத்தங்க அனுப்பிச்சாங்க. அது வந்துட்டு நந்தி அந்த ஷேப் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது அழகாக அப்படியே தெரியுது. ஓகே, இந்த கப்பு பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. காஃபி கப் ரீடிங் தான். ரொம்ப நாள் ஆச்சு, சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த காஃபி கப் நான் எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணும்போதே ரொம்ப பேர் ஒரு கண் திருஷ்டி பட்டு ஒரு சின்ன விஷயத்தில் பட்டு போயிடுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய விஷயம் நடக்க வேண்டியது இருந்தது, ஒரு சின்ன விஷயத்தில் முடிஞ்சது, ரொம்ப நல்லது. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இன்ட்யூஷன் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு அபண்டன்ட் எனர்ஜி வந்துட்டு க்ரியேட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த கப்பில் இந்த மேலே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் காட்டுறேன். தெரியுதா இந்த இடத்துல ஒரு ட்ரீ மாதிரி, மரம் மாதிரி இருக்குதா. மரம் வந்துட்டு ஒரு அபண்டன்ட் தான் சொல்லுவாங்க. மரம் ஒரு நல்ல விஷயம், ரொம்ப ஒரு பெரிய நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. உங்கள் ஆன்செஸ்டர்ஸ் அவங்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். நான் உங்களுக்கு அந்த ட்ரீ தெரியுதில்ல, அந்த மரம் மாதிரி. இங்கே எனக்கு அந்த காகம் க்ரோ மாதிரி இருக்குது. க்ரோ வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வர மாதிரி, ஏதோ ஒரு விஷயம் தெரியப்படுத்த வர மாதிரி, ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக உங்களை பார்த்து நோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் அனுப்புகிற மாதிரி, ஏதோ ஒரு விஷயம் தெரியப்படுத்துறதுக்கு அனுப்புகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே எனக்கு தெரியுது, எனக்கு ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகே, கப்பில் என்ன மாதிரியான மெசேஜஸ் இருக்குன்னு பார்ப்போம். ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய விஷயம் எப்போவே சொல்கிறது தான், ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நீங்களே இமேஜின் பண்ணிக்காதீங்க. இது உங்களுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னுட்டு. ஓகே, மெசேஜஸ் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை. ஓகே, ஒரு மைண்டில் எந்த டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீ மைண்டாக உட்காந்து ரீடிங் பாருங்கள். நீங்களே நிறைய விஷயங்கள் நீங்கள் யூகிச்சுட்டு நீங்களாம் வந்துட்டு உட்காராதீங்க. இப்படி தான் இருக்கும் ரீடிங்னு நினச்சிட்டு வராதிங்க. எந்த விஷயமா இருந்தால் ஒரு புது படம் பார்க்க போனீங்கன்னா ரிவ்யூ சொல்கிறாங்கல்ல, எதுவுமே நீங்கள் நினச்சி இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்து உட்காராதீங்க. அப்புறம் வந்துட்டு டிஸப்பாயின்மெண்ட் ஆவீங்கன்னு. அந்த மாதிரி தான் எந்த ரீடிங்காக இருந்தாலுமே ஒரு ஓப்பன் மைண்டாக, எதுவுமே வந்துட்டு ஒரு ஃப்ரீ மைண்டாக உட்காருங்க. உங்களுக்கு என்ன மெசேஜஸ், உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கு தானாக உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன்லேயும் உங்களுக்கு தெரிய வந்துடும். இது உங்களுக்கான மெசேஜ் தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். சரியா? ஓகே, ஃப்ரீ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். Oh my gosh. ஃபர்ஸ்ட் நான் எங்கே இருக்கிற மெசேஜஸ் நான் பார்க்குறேன். ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே,
ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு கரெக்டாக அந்த பாத்தில் நீங்கள் போயிருக்கீங்க, அந்த பாத்தில் நீங்கள் வந்துட்டீங்க, ரீச் ஆகிட்டீங்க, ஒரு லாஸ்ட் அந்த பாயிண்ட் வரைக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் நீங்கள் ஸ்டாப் ஆகுறீங்க. திரும்ப நம்ம ரிட்டர்ன் போகலாமா இல்லை முன்னேறலாமா, ஏதாவது வேறு விதமாக வேறு ஏதாவது விஷயம், ஏதோ கொஞ்சம் இமோஷ்னலி கொஞ்சம் பிளாக்மெயில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு அட்டாக் ஆகிற மாதிரி இருக்குது. இது சில பேர் எல்லாரும் இல்லை, சில பேர் அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் நீங்கள் திரும்ப நீங்கள் உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய வழிகள் நீங்கள் ட்ரை பண்ணியாச்சு, இருந்தாலும் இப்போது நீங்கள் சூஸ் பண்ண அந்த பாத் கரெக்டாக தான் வந்திருக்கீங்க, ஓரளவுக்கு கரெக்டாக வந்துட்டீங்க. லாஸ்ட் அந்த பாயிண்டில் வரும்போது திரும்ப ரிட்டர்ன் சில பேர் போகிறீங்க, சில பேர் வேறு பாத் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க, சில பேர் முன்னேறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஆனால் ஒரு எமோஷ்னல் ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து தடை பண்ணுற மாதிரி இருக்குது சில பேர் இருந்தாலும் ரெடியாக இருக்கீங்க முன்னேறதுக்கு. ஓகே, அது மாதிரி தெரியுது எனக்கு. ஒரு புது விஷயத்தை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. உங்களில் சில பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடியாக இருக்கீங்க புது விஷயத்துக்கு. 3361600000 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே, இப்போ கப்பில் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தெரியுதுன்னா, மலை மேலே ஏதோ ஒரு கோவில் மாதிரி எனக்கு தெரியுது. அந்த கோவில் நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த படி ஏறும்போது எனக்கு திருவண்ணாமலை மாதிரி தான் தெரியுது. எனக்கு இந்த இடத்துல வந்து திருவண்ணாமலை அந்த ஒரு கோவிலோட அந்த ஒரு இதுதான் எனக்கு தெரியுது இங்கே பார்க்கும்போது. ஒவ்வொரு கோவிலுக்கும் நீங்கள் ஏறும்போதும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான எனர்ஜி சில பேர் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுக்கிற மாதிரி தான் இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு தடுக்கிற மாதிரி இருக்குது, சில பேர் வந்துட்டு இதுவும் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு வெளியில் வர மாதிரி இருக்குது. ஆனால் வரும்போது எஜிப்ஷியனோட அந்த ஒரு எனர்ஜி எனக்கு இங்கே தெரியுது. எனக்கு எஜிப்ஷியன் எனர்ஜி, அதை பற்றி எதனா படிக்கிறீங்களா? ஏதாவது கல்வெட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எதோ சொல்லுவோம், அந்த மாதிரி எதனா படிக்கிறீங்களான்னு தெரியல. அந்த மாதிரி இமேஜஸ் எனக்கு இங்கே தெரியுது. எனக்கு ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு எஜிப்ஷியன் பற்றி ஏதோ ஒரு விஷயம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் படிக்கிறது மூலமாக அந்த இமேஜஸ் எனக்கு இங்கே தெரியுது எனக்கு இந்த இடத்துல. ஆனால் ப்ரொடெக்ஷன் ரொம்பவே இருக்குது உங்களுக்கு, ரொம்ப ஓகே. கண்டிப்பாக எஜிப்ஷியனோட அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் டைம் கடந்து போகிற மாதிரி இருக்குது. அந்த டைம் ஸ்டாப் ஆகிறதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக அவசரமாக ஒரு குரூப்பாக இல்லை ஒரு டீமாக அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, டீம் பண்ணுற மாதிரி. டீம் மாதிரி சேர்றீங்க, டீம் மாதிரி சேர்ந்து தான் மேபி இது நீங்கள் பர்சன்ஸாக நீங்கள் டீமாக சேர்ந்து பண்ணுற ஒர்க்காக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் சில பேருக்கு எஜிப்ஷியன் சம்மந்தமாக படிக்கிறீங்க, சில பேர் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் டீமாக சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம். சில பேர் வந்துட்டு உங்களுடைய ஸ்பிரிட்ஸ் கைட்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு மேபி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்பிரிட்ஸ் உங்களுடைய கைட்ஸ் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்கள்
டெஸ்டினேஷன், ஏதோ ஒரு உங்கள் கோல், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ட்ரீம் அதை போய் சேர்றதுக்காக உங்களுக்கு கை கொடுத்து உங்களை மேலே தூக்கி விடுற மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு இடத்துக்கே நீங்கள் வர மாதிரி இருக்குது. சில பேர் வந்துட்டு உங்களுடைய சில பேருக்கு சொல்கிறேன், சில பேருக்கு எல்லாருக்குள்ள சில பேருக்கு வந்துட்டு ஒரு டார்க் எனர்ஜி அதை நீங்கள் பிலீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியும் உங்களை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அப்படி தான் இருக்குது. ஒரு டீமாக சேர்ந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஒரு ஸ்னேக் அந்த லேடர் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேம் மாதிரியும் ஒரு விஷயம் எனக்கு இங்கே தெரியுது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் போகும்போதும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கலாம்ல, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போதும் அந்த மாதிரி போகும்போது எப்படி இருக்குன்னா அந்த பாம்பு படையெடுத்து நிற்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தாண்டி போனால் தான் உங்களுக்கான அந்த ஒரு ட்ரீம் ஒர்க், உங்களுடைய ட்ரீம் லைஃப் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அந்த டாப்பில் அந்த உச்சியில் வந்துட்டு உங்களுடைய கைட்ஸ், உங்களுடைய ஏஞ்சல்ஸில் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் யாரோ அங்கே வந்துட்டு நின்றுட்டு அங்கேருந்து உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்குது. மேலே ஏறிவான்ற மாதிரி உங்களை வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக உங்களை சேர் பண்ணுற மாதிரி இருக்குது, கூப்பிடுற மாதிரி இருக்குது நின்றுட்டு. ஆனால் போகிற வழிகள் சாதாரண வழி கிடையாது. ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்னேக் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஒரு எனிமியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் நீங்கள் தாண்டி போனால் தான் உங்களுக்கான அந்த ட்ரீம் நீங்கள் அடைய முடியுன்ற மாதிரி இருக்குது. சில பேர் உங்களுடைய ஒரு லவ் லைஃப்பில் இருந்தோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோ அது வந்து ஒரு ரொம்பவே ஒரு பாய்சன் கலந்த ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்குது. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. அது நீங்கள் கடந்துட்டிங்கன்னா நீங்கள் பீஸ்ஃபுல்லான ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் லைஃப்பில் வந்து தாண்டி வர்றதுக்கு உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய கான்ஃபிடென்ட், நீங்கள் வணங்குற தெய்வம், ஏஞ்சல்ஸ், உங்களுடைய கைட்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உங்களை வந்துட்டு கை கொடுத்து ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக உங்களை வந்துட்டு இழுத்து உங்களை விட்டுருக்குறாங்க. இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க உங்களை லைஃப்பில். இனி லைஃப்பில் உங்களை சுற்றி உங்களுடைய நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான ஒரு விஷயம், ஒரு வலை, ஒரு சிலந்தி வலை பின்னின அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரவுண்டாக கவர் பண்ணி ஒரு வலை, சேஃபான ஒரு வலை உங்களை சுற்றி வச்சுருக்குறாங்க. இனி நீங்கள் விழுந்தாலும் உங்களுக்கு அடிப்படாத அளவுக்கு, நீங்கள் வந்துட்டு விழாத அளவுக்கு உங்களை சேஃபாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ தான் என்னால் மெசேஜஸில் பார்க்க முடியுது. ஓகே, கார்ட்ஸில் என்ன மாதிரியான மெசேஜஸ் வருதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு பெரிய லெவல் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு லைஃப்பில். 1 2 3 4 சொல்லும் போது நம்பர், ஏஞ்சல் நம்பர். ஏன்னா லைஃப்பில் இனி உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தடை, ஒரு கீழே விழுந்து திரும்ப நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டு நீங்கள் லைஃப்பில் நீங்கள் போதும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லைஃப்பில் இப்போ நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலுமே சக்ஸஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் முன்னேற நினச்சாலும் எதுனா வேலை விஷயமா, படிப்பு விஷயமா, இல்லை நீங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு உங்களுக்குன்னு சில கனவு வச்சுருப்பீங்க, என்னோட லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற மாதிரியான லைஃப்க்கான விஷயங்கள் எல்லாமே இனி நடக்கும். சில விஷயங்கள் தாமதமானாலும் கண்டிப்பாக நடக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக இது இந்த கார்டு வந்தாலே நியூ பிகினிங் தான் சொன்னேன். நியூ பிகினிங்ஸ், நியூ திங்ஸ் எல்லாமே அதுதான் இந்த கார்டு வந்தாலே சொல்லுவேன் நான். விஷயங்கள் இருக்கிறது, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ஒரு என்ன சொல்ல, நான் என்ன சொல்ல, அது என்ன பாட்டு, அது என்ன சொல்ல, ஏது சொல்ல. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்
அந்த அந்த உச்சிக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஒரு மலை நினச்சிக்கோங்க. அந்த உச்சிக்கு நீங்கள் வந்துட்டீங்க. உங்களுடைய நீங்கள் வேண்டுற கடவுள், ஆன்சஸ்டர்ஸ், உங்களுடைய கைட்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாருமே சேர்ந்து உங்களை வந்துட்டு நீங்கள் நினச்சி பார்க்காத அந்த ஒரு உச்சிக்கு, அந்த ஒரு மலைக்கு, நீங்கள் கனவு தான் சொல்லி நினச்சிட்ருக்க அந்த ஒரு விஷயத்துக்கு உண்மையாக்குறதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க. டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 1111 ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் அவங்க நம்பர்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஒரு நல்ல விஷயம் சீக்கிரமே உங்கள் லைஃப்பில் நடக்க வேண்டியிருக்கு. சக்ஸஸ்ன்னு கத்த போகிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயம் நடக்கும்போது சக்ஸஸ் சொல்லி கத்த போகிறீங்க. உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் எப்பவுமே தனியாக இல்லை, அவங்க கூட இருக்கிறாங்க. நீங்கள் யாரை வந்து பிலீவ் பண்ணுறீங்களோ, நம்புறீங்களோ அவங்க உங்கள் கூட இருக்கிறாங்க. உங்களை ஒரு அந்த பாதை ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயாச்சு. இப்போ கடைசி அந்த பாயிண்ட்டுக்கு போக வேண்டியது தான் நேரம். வேறு ஏதாவது மெசேஜஸ், எக்ஸ்ட்ரா மெசேஜஸ், எனி மெசேஜஸ் இதில் பார்க்கலாமா? ஓகே, இதில் பார்ப்போம். சில நேரத்தில் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது இந்த விஷயம் பண்ணால் தவறாக இருக்குமோ சில பயம் சில பேருக்கு இருக்குது. உங்களை அறியாமலே சில விஷயங்கள் நீங்களே பயப்பட்ட அந்த விஷயங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த தெளிவு வரும். ஓகே, நம்ம பயந்த அந்த விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணியாச்சு, அந்த விஷயம் அந்த இடத்துலேருந்து நம்ம தாண்டி வந்துட்டோன்ற அந்த ஒரு உணர்வு வந்துட்டு உங்களுக்கு அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த தெளிவு வர மாதிரி இருக்குது. நீங்கள் பயந்த விஷயம், ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ இல்லை போகிறதுக்கோ பயந்த அந்த விஷயம். சில பேர் உங்களுடைய சாய்ஸில் ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணாங்கன்ற மாதிரி எனக்கு மைண்டில் தெரியுது. எனக்கு ஏதோ ஒரு சாய்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு கடவுளை வணங்குற விதம் இல்லை வேறு ஒரு கடவுளை வணங்குறீங்களோ. இதில் வந்துட்டு எனக்கு டெவில் இருக்குது. ஏதோ ஒரு இடம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. வணங்குறதோ ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. புது விதமான ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன விஷயம் பார்க்கலாம். சில பேர் ஒன்லி லைட் எனர்ஜி மட்டும் நீங்கள் அவங்கள மட்டும் நீங்கள் அது மட்டும் பண்ணுற விஷயங்களாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்துட்டு டார்க் எனர்ஜி அதை பற்றியும் நீங்கள் நம்பிக்கை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்குது. வேறு விதமான மெசேஜ் வருது. இது எந்த விதத்தில் எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. நான் பார்க்குறேன். அந்த எனர்ஜி எனக்கு அதிகம் தெரிஞ்சதான் நான் அந்த மெசேஜ் சொல்கிறேன். ஓகே, ஃபைன். ஓகே, என்ன மெசேஜ் எனக்கு இங்கே தெரியுதுன்னா, சில பேருக்கு, எல்லாருக்கான மெசேஜ் கிடையாது, சில பேருக்காக தான் சொல்கிறேன் நான். எனக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா, சில பேர் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஒரு விஷயம் நேர் வழியில் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த விஷயம் பண்ணுறதுக்கு டிலே ஆகும். சில நேரத்தில் அந்த விஷயமில் ஜெயிப்பீங்களான்றதே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கணும். நிறைய தடவை நீங்கள் அதில் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, சில பேருக்கு இது உங்களுக்கான ஒரு மெசேஜாக கூட இருக்கலாம். சரியா? சில பேருக்காக சொல்கிறேன், எல்லாருக்காக கிடையாது.
மெசேஜஸ் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் இருக்கும்போது ஒரு சோர்ந்து போயிட்டு ஒரு டயர்டில் சில பேர் அந்த மாதிரி இருக்கும்போது, ஏன்னா ஒருத்தர் 2 பேர் கூட இருக்கலாம், எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லையா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரிலேஷனோ ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சோர்ந்த ஒரு விஷயம் நீங்கள் சக்ஸஸ் ஆகலை லைஃப்பில், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கும்போது, இல்லை ஏதோ ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டோ அந்த மாதிரி நீங்கள் அவங்க கூட எங்கன்னா வெளில போயிருக்கும்போது, இல்லை அவங்களோ ஏதோ ஒருத்தங்க ஒரு டின்னர் அந்த மாதிரி போயிருக்கும்போது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் போயிருக்கும்போது, எதேச்சும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு நார்மல் பேச்சு நடக்குமே, அந்த மாதிரி பேசும்போது கடவுளை பற்றி பேச்சு எடுப்பாங்க. சில பேர் வந்துட்டு ஜென்ரலாக நார்மல் விஷயங்கள் பேசுவாங்க. சில பேர் பேய் இருக்கா இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பற்றி பேசும்போது, அப்படிலாம் பேசும்போது யாரோ ஒருத்தங்க வேணும்னே வந்துட்டு உங்கள் மைண்ட் கொஞ்சம் விளையாடி பார்க்குற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடவுளை நினச்சி என்ன லைஃப்பில் பார்த்தீங்க, வெறும் கடவுளை மட்டும் நினச்சிட்டு நான் சொல்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் முன்னேறலாம், சீக்கிரமாக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரும்ன்ற மாதிரி வேறு பாதையில் கூப்பிடுற மாதிரி இருக்குது. மேபி சில பேருக்கு ஓகே கூப்பிடுற மாதிரி இருக்குது. அதுக்காக சில பேர் நீங்கள் மயங்கின மாதிரியும் இருக்குது, ஓகே அப்படின்னு மயங்கின மாதிரியும் இருக்குது. ஆனால் உங்களுடைய ஆன்செஸ்டர் உங்களை பாதுகாக்கிற ஒரு 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 பெரிய எனர்ஜி இருக்கு இல்லையா, அவங்க உங்களுடைய இன்ட்யூஷன் அந்த என்ன சொல்லுதுன்னா, இல்லை இது வந்து தவறான வழி, நம்ம வந்துட்டு ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணாலும் இது நமக்கான வழி இல்லை, போகாதன்னு சொல்கிற மாதிரி உங்களை வார்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க வந்துட்டு ஈஸியாக அவங்கள ஏமாத்துற மாதிரி இருக்குது. பேசி உங்களை வந்துட்டு நிறைய ஆசை வார்த்தை சொல்லி ஆசை விஷயங்கள் சொல்லி, இந்த வழி சூஸ் பண்ணனா, அது குறுக்கு வழி மாதிரி சூஸ் பண்ணனா உனக்கு நல்ல விஷயங்கள் வரும். சில பேர் தெரிஞ்ச விஷம் குடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் நீங்கள் அந்த விஷயத்தில் மயங்கினாலும் உங்களுடைய உள்ளுணர்வு, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பவர், உங்களை சுற்றி இருக்கிற ஒரு ஹை பவர், அவங்களாம் வந்துட்டு இல்லை இது தவறான வழி, இந்த வழியில் நீ போகாத, நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களை வார்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ரெட் ஃப்ளாக், சில பேர் வந்து ரெட் அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்னிங் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை நீ பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி வந்திருக்கு. வரும்போது எப்பவுமே வந்துட்டு ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு ஒரு ஆசி வார்த்தை கூறி தானே நம்மளை வந்துட்டு சொல்லி தானே அந்த மாற்றுவாங்க, மைண்ட் மாற்றுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு சில பேருக்கு. அது ஃபீமேல் எனர்ஜியாக இருக்கலாம், மேல் எனர்ஜியாக இருக்கலாம். அப்புறம் கமெண்டில் வந்துட்டு ஃபீமேலா மேலா, அண்ணனா அக்காவா மாமாவா மாமியான்னு எனக்கு கேட்காதீங்க. நான் ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கான விஷயம்னா உங்களுக்கு தெரியும், அந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லும் போது வந்துட்டு என்கிட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு தெளிவாக வேணால் வந்து பர்சனல் ரீடிங் எடுங்க, சரியா? அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. உடனே உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு பல்ப் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, நம்ம தெரியாமல் போயிட்டு நம்ம தெரிஞ்சே விஷயம் எடுக்கிற மாதிரி, நம்ம லைஃப்பில் திரும்ப நம்ம தேவையில்லாத விஷயங்களை எடுக்கிற மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு சட்டுன்னு உங்களுக்குள்ள ஒரு விஷயம் கடவுள் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதுலேருந்து வெளியில் டார்க் எனர்ஜிலேருந்து வெளில ஓடியாந்துட்டீங்க. இதுதான் கதை நடந்திருக்கு. உடனே நீங்கள் அலர்ட் ஆகிட்டீங்க. அலர்ட் ஆகிட்டு அதுலேருந்து வெளியில் ஓடியாந்துட்டீங்க. நீங்கள் நம்ம தெரிஞ்சே போய் ஏதோ திரும்ப ஒரு வலையில் மாட்ட பார்த்தோம். திரும்ப வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜென்மத்துக்கும் நம்ம எழுந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தில் போய் மாற்றோன்ற மாதிரி உங்களுக்கு தானாகவே தெளிவு வந்து அதுலேருந்து சில பேர் வெளில ஓடியாரீங்க. நீங்கள் சில பேர் வந்திருக்கலாம், சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, மெசேஜஸ் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. சரி, உங்களுக்கான ஒரு ஃபைனல் மெசேஜ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ரீடிங் வாய்னா பண்ணுவோம். என்னோட மெசேஜஸ் நான் சொல்கிற ரீடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் இல்லை நிறையவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இன்கேஸ் ஆனால் புதுசாக வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகலைன்னா
நீங்கள் மற்ற ரீடிங்ஸ் போய் பாருங்கள். என்னோடய சேனல்லே நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் எதனா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கான மெசேஜஸ் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு என்னோடய ரீடிங்ஸ் புரியலன்னா பார்க்க பிடிக்கும் என்னோடய ரீடிங்ஸ். ஓகே, பார்க்க பிடிக்குன்ற மாதிரி ரீடிங்ஸை நீங்கள் பார்க்க நான் என்ன சொல்கிறேன்ற உங்களுக்கு பிடிக்கும். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு என்னோட சோல் ஃபேமிலியில் ஆல்ரெடி இல்லை என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மெசேஜஸ் உங்களுக்கு செட் ஆகுதா ஆகலையா உங்களுக்கே புரியல, என்ன மெசேஜஸ் எப்படி எடுத்துக்கிறது புரியல, அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் விட்டுருங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி யோசிக்காதீங்க. ஒரு 2-3 டேஸோ ஒரு 5 டேஸோ கழிச்சு நீங்கள் திரும்ப இந்த மெசேஜ் உங்கள் முன்னாடி வந்ததுன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியராக ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு புரியும், உங்களுக்கான மெசேஜாக இருந்ததுன்னா. சரியா? இது டைம்லெஸ் ரீடிங் தான். நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ இது உங்களுக்கான மெசேஜஸ் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப பேசுகிறேன் நான். ஓகே, stargazer. Okay, see your sights higher. Set your sights higher. நீங்கள் யோசிக்கிற ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் யோசிக்க ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் சின்ன விஷயமா நினைக்காதீங்க, சின்ன விஷயமா யோசிக்காதீங்க. கொஞ்சம் அதிகமான ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுங்க. அதிகமான சில விஷயங்களுக்கு லிமிட் செட் பண்ணாதீங்க, அதிகமாகவே ஆசைப்படுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் உங்களை தாண்டி, சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள், நான் ஆல்ரெடி ரீடிங்கில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். சில விஷயங்களை பார்க்க ட்ரை பண்ணுங்கள், உணர ட்ரை பண்ணுங்கள். ஒரே பேட்டர்னில் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க. எப்போவுமே உங்களை அறியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணுறீங்க, சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி திரும்ப நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் அட்ராக்ட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. என்ன விஷயமா இருந்தாலும். சில பேர் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்கில் நான் எடுக்கும்போது என்னோடய சோல் ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் வாட்ஸ்அப்பில் இந்த க்ளவுட்ஸ் பிக் எடுத்து அனுப்புறது. சில பேர் ஒரு மேம் இருக்காங்க, அவங்க டெய்லி அனுப்புவாங்க. சம்டைம்ஸ் ஒரு 2-3 நாள் விட்டு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா உடனே எனக்கு கிளிக் எடுத்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி இன்னொரு பர்சனை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப சேம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நல்லா அந்த மாதிரி பிக்ஸ் அந்த மாதிரி பார்க்குற பர்சனாக இருக்கலாம். வானத்தில் சேஞ்சஸ், என்ன மாதிரி சேஞ்சஸ் வருதுன்றதை கொஞ்சம் கூர்ந்து இன்னும் கவனிங்க. அதில் உங்களுக்கான ஏதோ ஒரு சைன் மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். அதிகமாக வானத்தில் இருக்க அந்த நட்சத்திரங்களை பற்றி, இல்லை நீங்கள் அஸ்ட்ராலஜியில் அதிக ஆர்வம் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். அஸ்ட்ராலஜி இன்னும் நீங்கள் டீப்பாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கோங்க. அது உங்களுக்கான விஷயமா நினச்சி நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் டவுட் பட்டுட்றீங்கன்னா எஸ், அது உங்களுக்கான விஷயம்தான். அஸ்ட்ராலஜி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இன்னும் ஸ்டார்ஸ் பற்றி அதிகம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு எனர்ஜி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் இருக்கலாம், இல்லை உங்கள் லவ்ட் ஒன்ஸ் யாருன்னா அவங்களுடைய அந்த ஸ்பிரிட் உங்களை பாதுகாத்துட்ருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான மெசேஜஸ். யாருக்கு மெசேஜஸ் எப்படி ரெசனேட் ஆனு சொல்லி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். சில நேரத்தில் பேசுகிறதுக்கு கொஞ்ச நாளாக எனக்கு வார்த்தைகள் ரொம்ப ஸ்டாப் ஆகுது, அப்பப்போ ஸ்டாப் ஆகுது, என்னன்னு தெரியல எதனாலன்னு. இது ஒரு விஷயம் சொல்லணும் போல இருக்குது, ஆனால் என்னன்னு எனக்கு மைண்டில் ஆனால் உங்களுக்கான அந்த ஒரு இருக்கக்கூடிய ஸ்டாப், உங்களுடைய ட்ரீம், அந்த இடம் என்னன்றது நிறைய பேருக்கு தெளிவாக தெரிஞ்சிட்ட மாதிரி தான் இருக்குது. இதுதான் உங்களுடைய ட்ரீம், இதுதான் உங்களுடைய கோல், இதுதான் உங்களுடைய லைஃப் பர்பஸ், இதுதான் உங்களுக்கான லைஃப், இதுதான் உங்களுக்கான பர்சன், இதுதான்
தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் இவ்வளோ நாள் உங்களுக்கு அந்த தெளிவு இல்லாமல் இருந்தீங்க, ஆனால் இப்போ அந்த தெளிவு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கீங்க பார்க்குறவங்கள நிறைய பேர். சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட அந்த வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகளில் நம்பி நீங்கள் தானாகவே இப்போ ஒரு வலையில் விடுற மாதிரி போகிறீங்க. ஆனால் உங்களை பாதுகாக்கிற ஒரு எனர்ஜி வந்துட்டு அவங்க வந்துட்டு இல்லை, இது உங்களுக்கான பாதை இல்லை, இது உங்களுக்கான இடம் இல்லை, இதுலேருந்து தயவு செஞ்சு வெளியில் போங்க, திரும்ப நீங்களாக போய் விடாதீங்க, நீங்களாக போய் விஷத்தை எடுத்து குடிக்காதீங்க சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உடனே உங்களுடைய இன்ட்யூஷன், நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் மாதிரி கிடையாது, ரொம்பவே நீங்கள் நிறைய விதத்தில் மாறி இருக்கீங்க. அதில் உடனே உங்களோட இன்ட்யூஷன், உள்ளுணர்வு சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்க. கேட்டு உடனே ஏதோ இந்த விஷயம் நமக்கு சரியாக படலைன்ற மாதிரி உடனே அந்த இடத்துல வந்து நீங்கள் வெளில வரத்துக்கு ஒரே ஓட்டம் எடுத்துட்டீங்க. ஓகே, பிடி உஷா ரேஞ்சுக்கு எடுத்துட்டீங்க ஓட்டத்தை. சில பேர் ஓகே, எப்போவுமே வந்துட்டு ஹாப்பியாக இருங்க. எப்படி இப்போ ஹாப்பியாக இருக்கிறீங்களோ அந்த மாதிரி. எது நடந்தாலுமே நல்லதுக்கு தான்ற மாதிரி எடுத்துக்கோங்க. லைஃப்பில் ஒரு நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், எது நடந்தாலும் நடக்கணும்னு எதுக்கு நடக்குது. ஓகே, இதுக்கப்புறம் அடுத்தது நம்ம இதுலேருந்து வெளில வரும். அதுக்காக நம்ம வந்துட்டு கண்ணீர் சிந்திட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டுலாம் இருக்கணும்னு கிடையாது. கடவுள் இருக்காரு, நம்புறீங்கள, கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் வெளியில் வருவீங்க. அந்த நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு. புதுசாக வந்தவங்களுக்காகவும் சொல்கிறேன், கடவுளை நம்புங்க, யாரையும் நம்பாதீங்க, கடவுளை மட்டுமே நம்புங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை எல்லாம் தாண்டி நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு நல்ல லைஃப், ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.